இந்த பழம் வெயில் நேரமாக இருக்குல்ல, ஆ பழம் பழம்னு கேட்குறிய. என்ன 250 ரூபா அடிக்கு பழம். ஆ ம், என்ன அவ்வளோ விலையா இருக்குது? என்ன பண்ணுறது? எங்கே என்ன பழம்னு நான் பார்க்குறேன். என்ன இதா 250? ம், சரி, இதா செவ்வாழை. அதே 15 ரூபா 20 ரூபாங்கிறாங்க ஒரு பழம். இது என்ன 3 பழம். இது எவ்வளோ? அரை கிலோ. அரை கிலோ. இது 250 ரூபா. பழக்காம தான் வாங்கிக்க முடியும். நம்ம Correct. இல்லாத நம்மளாம் வாங்கிக்க முடியாது. டெய்லி தாங்கலை என்ன. அதுதான். இது என்ன? திராட்சை சூப்பராக இருக்குது. திராட்சை, கருப்பு திராட்சை தான் உடம்புக்கு நல்லது. யார் பழம் வாங்கி சாப்பிட்றவங்க அதிகபட்சம் இந்த கருப்பு திராட்சை சாப்பிடுங்க. ஏன்னா ஹார்ட்டுக்கு நல்லது, ஹார்ட்டு உடம்புக்கும் நல்லது. இதுதான் இதான் ஒரிஜினல். இதுலேயே டூப்ளிகேட்டும் வருதுங்கிறாங்க. கரெக்டாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக்கை போடுங்க. இந்த பழம் வெயில் நேரமாக இருக்குல்ல, ஆ பழம் பழம்னு கேட்குறிய. என்ன 250 ரூபா அடிக்கு பழம். ஆ ம், என்ன அவ்வளோ விலையா இருக்குது? என்ன பண்ணுறது? எங்கே என்ன பழம்னு நான் பார்க்குறேன். என்ன இதா 250? ம், சரி, இதா செவ்வாழை. அதே 15 ரூபா 20 ரூபாங்கிறாங்க ஒரு பழம். இது என்ன 3 பழம். இது எவ்வளோ? அரை கிலோ. அரை கிலோ. இது 250 ரூபா. பழக்காம தான் வாங்கிக்க முடியும். நம்ம Correct. இல்லாத நம்மளாம் வாங்கிக்க முடியாது. டெய்லி தாங்கலை என்ன. அதுதான். இது என்ன? திராட்சை சூப்பராக இருக்குது. திராட்சை, கருப்பு திராட்சை தான் உடம்புக்கு நல்லது. யார் பழம் வாங்கி சாப்பிட்றவங்க அதிகபட்சம் இந்த கருப்பு திராட்சை சாப்பிடுங்க. ஏன்னா ஹார்ட்டுக்கு நல்லது, ஹார்ட்டு உடம்புக்கும் நல்லது. இதுதான் இதான் ஒரிஜினல். இதுலேயே டூப்ளிகேட்டும் வருதுங்கிறாங்க. கரெக்டாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக்கை போடுங்க. இந்த பழம் வெயில் நேரமாக இருக்குல்ல, ஆ பழம் பழம்னு கேட்குறிய. என்ன 250 ரூபா அடிக்கு பழம். ஆ ம், என்ன அவ்வளோ விலையா இருக்குது? என்ன பண்ணுறது? எங்கே என்ன பழம்னு நான் பார்க்குறேன். என்ன இதா 250? ம், சரி, இதா செவ்வாழை. அதே 15 ரூபா 20 ரூபாங்கிறாங்க ஒரு பழம். இது என்ன